இன்னைக்கு பெண் கிடைக்கிறது கஷ்டம், அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால சார் நகையெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நகை விலை ஏறும்போது உள்ள திட்டு இருக்கா, ஒரு பயம் இருக்கா, கரெக்டா? அப்ப யோசிச்சு பாருங்க, பணம்ன்றதுதான் இன்னைக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். அப்ப பணமே நான் போட வேணாம்னு சொல்றேன், கத்துக்கணும்னு சொல்றேன். ரெண்டாவது என்ன பண்ணுங்க, கத்துக்கிட்டத செயல்படுத்தணும், அதே நேரத்துல கத்துக்கிட்டத கத்து கொடுக்கணும். மூணாவது என்ன பண்ணுங்க, கத்துக்கிட்டத கத்து கொடுத்துட்ட அவங்க கத்து கொடுக்குறாங்களா செக் பண்ணணும். டூப்ளிகேஷன் ஆகுதா, நான் பண்ணதை அப்படியே டூப்ளிகேட் பண்றாங்களா, இந்த மூணு அடிப்படை விஷயம் தெரிஞ்சா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய லக்ஸுரியான ஒரு வாழ்க்கைக்கு போகும். நான் இன்னைக்கு உண்மையா சொன்னா நான் ஸ்டார்டிங்ல பண்ண வியாபாரத்தோட உழைப்புல 10% கூட சத்தியமா பண்ணல. ஒரு லீடரா என்ன பயங்கரமா உழைக்கிறாங்களா ஒண்ணும் கிடையாது, என் மனசாட்சிக்கு தெரியும்ல. ஆனா 10 வருஷம் ஒரு நிமிடம் கூட கன்சியூமிட்டாம உழைச்சிருக்கு. அந்த உழைப்பு இன்னைக்கு மிகப்பெரிய ரெசிடியூவல் இன்கமா மாறி நான் என் வீட்டை விட்டு வெளியிலேயே வரலன்னா கூட என்னோட 5 லட்சம் எனக்கு குறையவே குறையாது, ₹1. அந்த அளவுக்கு பெருசா மாறி இருக்கு. அதை தான் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் தான், 3 விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். கனவுகள் இல்லாம இருக்காதீங்க. முதல்ல நம்ம கனவுகளை என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என்ன பெருசா கனவு, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரே ஒரு இடத்துல கல்யாணம் பண்ண போறீங்க, அதை நல்லா பண்ணணும். இன்னைக்கெல்லாம் வீட்டுல வர நிறைய சொல்றாங்க, மச்சி கல்யாணம்லாம் கிராண்டா பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க, சிம்பிளா பண்ணிட்டு முடிச்சுக்கணும். கல்யாணம் ஒரு வாட்டி தான் செய்ய போறோம், சரியா இல்லையா? கல்யாணம் ஒரு வாட்டி தான் செய்ய போறோம். அப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கடமைகளை தான் கனவா நினைச்சுக்கணும். கனவுகளே இல்லை இன்னைக்கு, கடமையை தான் கனவா நினைச்சுக்கணும். வீடு வாங்குறது கடமையா கனவா, கார் வாங்குறது கடமையா கனவா, கடமை. நல்லா பசங்களை படிக்க வைக்கிறது கடமையா கனவா, கடமை. அப்ப கனவுனா என்ன, அதையும் தாண்டி ஒரு சின்ன பாப்பாவை கூப்பிட்டு என்ன சொல்ல, உனக்கு என்னடா கார் வேணும், கார் பிடிக்குமா உனக்கு, கார் பிடிக்காதா கேக்குறாங்க. இந்த ஐடியா ஒரு அப்பா கேக்குறாங்க, என்ன உனக்கு என்னமா கார் பிடிக்கும், கார்லாம் பிடிக்குமா, சொல்லுச்சு என்ன கார் பிடிக்கும். கார்னா பெரிய கார் நான் கேக்குறது, அந்த கார்ல என்ன கார் பிடிக்கும், நிறைய கார் சொல்லுல, ஏதாவது ஒரு கார் பேர் சொல்லு, சத்தமா பேசு. தெரியாதா? கார் பேரெல்லாம் தெரியாது, எங்க பாப்பா சொல்றது மேம். மேல ஓபன் டைப் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கார் வேணும் எனக்கு. அந்த கார் பேர் கூட தெரியாது. நம்ம தெருவுக்கு போகுமா அந்த காரு, தெரியுமா? தெரியாது. கார் பேர் தெரியாது, ஆனா அதுக்கு கனவு இருக்கு. நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்ம கனவு கேட்கும்போது கார்ல என்ன வாங்கலாம்னு கேட்டாங்களா? அப்ப காரு, வீடு இதெல்லாம் கனவு அவங்களோடது. கனவுகள்ன்றது என்ன தெரியுமா, சொல்லிச்சு பாருங்க, 4 பக்கம் டோர் ஓபன் ஆகணும், அதான் கனவு. அதுதான் பெரிய பங்களால அப்படி இருக்கணும், அதுதான் கனவு. கரெக்டா? சொல்லுங்க சார். அப்ப கனவுகளே நினைக்க பயமா இருக்கு நமக்கெல்லாம், கடமைகளே பூர்த்தி ஆகல. அப்ப கனவுகள் எப்படி நினைப்போம், ஏன்னா எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாருக்கும் ட்ரீம்ஸ் இருக்கு, டிசைர் இருக்கு, ஆனா எல்லாருக்கும் 2 சாய்ஸ் இருக்கு. என்னங்க, எல்லாருக்கும் 2 சாய்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், willingness to take action, live their dreams. அதாவது ஒருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கனவுகளை லட்சியங்களை சின்சியரா எடுத்துக்கிறாங்க, சீரியஸா எடுத்துக்கிறாங்க. சீரியஸா எடுத்து அதுக்கு டெய்லி ஆக்ஷன் எடுத்து அதை பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு புரிஞ்சு பயங்கரமா பண்றது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி யாரு, compromise their dreams, live much below their potential. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட பொட்டன்ஷியல் இவ்வளவுதான்ப்பா, நம்மளால இவ்வளவுதான் முடியும். ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறேன், மாசம் ஒரு 50,000 சார், இப்போ ஜெகதீஷ் சார் எடுத்துக்கங்க, மாசம் உங்களுக்கு என்ன சார் 1 lakh salary இருக்குமா சார்? 70 இருக்கும். 70ல நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா இல்லையா? முடியும்ல. ஆனா ஒரு காம்ப்ரமைஸ் ஆகல. புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, இதுதான் என் வாழ்க்கை, நான் பிறந்துட்டேன், என் வீட்டுல தான் வளர்ந்துட்டேன், இன்னைக்கு சூழ்நிலை இதுதான், இதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிப்பேன், என்னை குறுக்கிப்பேன். இது எப்படி தெரியுமா இருக்கு, என் செருப்பு சைஸ் 10, நான் 7
தங்கச்சி, அம்மா, அப்பா அப்படி எடுத்து பேசினால எதுக்கு சார் நம்ம குடும்பம்? எதுக்கு சார் நம்ம குடும்பம்? வாழ்றதுக்கா? சிம்பிளுங்க. உங்க ட்ரீமை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க மட்டும் வாழ்ந்தா போதும், உங்களுக்கு குடும்பமே தேவையில்லை. கரெக்டாங்க நான் பேசுறது? உலகத்துல என்ன மட்டும் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்ன நம்பி வந்த மனைவி, என்ன நம்பி வந்த கணவர், என்ன நம்பி வந்த பிள்ளைங்க, அதுங்க காம்ப்ரமைஸ் சொல்றதுக்கு நம்ம திருமணம் பண்ணிக்க வேண்டாம். கரெக்டா இல்லையா? நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதுக்கு ஒரு கனவு இருக்கு. இப்ப இவங்க காம்ப்ரமைஸ் லைஃப்ல இவங்க வாழலாம். அந்த பொண்ணுக்கு பறக்கிற 4 பக்கமும் டோர் திறக்கிற கார் வேணும். புரியுதா? ஏய், நீ காம்ப்ரமைஸ் தான் பண்ணிக்கணும் நீங்க சொல்லக்கூடாதுல்ல, சொல்ல அவசியம் இல்லைல்ல. உங்களுக்கு புரியுதா? அப்ப நம்ம மட்டும் தனியா இருந்தா பரவாயில்ல, நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு ட்ரீம்ஸ் இருக்கு. அப்போ 2வது கேட்டகரி பீப்புள் மாதிரி இருக்காதீங்க. அதான் சொல்றேன், வரவுக்கு ஏத்த செலவு செய்யாத மனிதர்கள் ஒருத்தர் கூட வாழ்க்கையில உருப்படதா சரித்திரமே இல்ல. வரவுக்கு ஏத்த செலவு பண்ண முடியாது, வரலுக்கு ஏத்த வீக்கு வச்சுக்க முடியாது. எப்படி திடீர்னு அந்த நகை சுத்தி வந்தா வரலுக்கு ஏத்த மாதிரி வீக்குன்னு சொல்லுவீங்களா? அது வீக்கிறது உங்க கையில இருக்கா? என்னதான் எண்ணெய் போட்டாலும் ஒட்டதான் ஒட்டும். கரெக்டான எண்ணெய் போட்டு உருளுங்க, நிறைய ஒட்டும். கரெக்டா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான கேள்வியே, இத சொன்னவங்க யாராவது ஒருத்தரோட பேர் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அப்துல் கலாம் ஐயா ஒரு பழமொழி சொன்னாரு, பேர் இருக்கு. பாரதியார் ஒரு கவிதை சொன்னாரு, பேர் இருக்கு. தாய்மானவர் இதை எழுதினாரு, பேர் இருக்கு. ராமலிங்க அடிகளார் இதை சொன்னாரு, பேர் இருக்கு. காந்தி இதை சொன்னாருன்னு இருக்கு. இதை சொன்னவங்க யாரு? பேர் இருக்கணும்ல, பேர் இருக்கணும்ல. ஏன் அவங்க பேர் இல்ல? ஏன்னா அதை சொன்னவங்க யாரும் வரலாறை கிரியேட் பண்ணல, வாழ்க்கையில பெருசா உருப்படல, அதனால அவங்க பேர் இல்ல. நான் சொல்றது உண்மைங்க. ஏன்னா வரவுக்கு ஏத்த செலவு ஒருத்தர் கூட பண்ண முடியாது. உங்க வரவு உங்க கையில இல்ல சார். தக்காளி விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வெங்காய விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் இன்னைக்கு திடீர்னு வீடு கட்டிட்டு இருக்காரு. என்னோட ஃப்ரெண்ட் ஹசன் என்னோட வந்திருக்காரு. செங்கல் விலை அவன் கட்டும் போது எவ்வளவு சொன்ன? 15 ரூபாய், இன்னைக்கு 25 ரூபாய் ஆயிடுச்சு. மண் விலை ஏறிச்சு, சிமெண்ட் விலை ஏறிச்சு. ஏதாவது உங்க கையில இருக்கா? வீடு பட்ஜெட் போடுறது 10 லட்சம், ஆகுது 20 லட்சம். எது உங்க கையில இருக்கு? அவ எப்படி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி வரவுக்கு ஏத்த செலவு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி 7 செருப்புலயே வாழ்வீங்க? அப்ப இத பண்ணவே முடியாதுன்னா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, செலவுக்கு ஏத்த மாதிரி வரவு அமைக்கணும்னு நினைச்சிட்டாங்க. அப்ப நினைச்சவங்க என்ன பண்ணாங்க? எடுக்கல. டிவி பார்த்துட்டு இருந்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, வரவுக்கு ஏத்த செலவே இல்லை, நான் டிவி பார்க்குற நேரத்தை என்னோட வரவா மாத்தணும், அப்ப எனக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ரீல்ஸ் தவிர நேரத்தை இப்ப வேற ஒரு ஆட் வேற வருது. என்ன ஆட் தெரியுமா? என்ன ஆட் வருது? ரீல்ஸ் பண்ற நேரத்துல சொல்லுங்க, ஒரு புது ஆட் வந்துட்டு இருக்கேன். நோ, ரீல்ஸ் பண்ற நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ரீல்ஸ் பண்ற நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸோடலாம் அரட்டை அடிங்க. அதுக்கு ஒரு ஆப் வந்திருக்கு இன்னைக்கு. அதுக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டி வந்து விளம்பரம் பண்றாங்க. ஏன்? அவங்க நல்லவங்க. ஏன்னா அவங்க அந்த விளம்பரம் பண்ணதால அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப் என்ன பண்ண மாட்டாங்க, சேட் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கையில உருப்படணும்னு நினைக்கிறவங்க. அப்ப வாழ்க்கையில முதல் விஷயமே இதான். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதெல்லாம் நீங்க தள்ளி வைக்கும் போதுதான் உங்க வரவுக்கு ஏத்த செலவுக்கு பதிலா செலவுக்கு ஏத்த மாதிரி வரவு அமைக்கிறதுக்கே ஆரம்பிக்க முடியும்னு நான் சொல்றேன். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க, நல்ல வார்த்தை தானே? கம்ஃபர்ட் ஜோன் கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தையா? அதான் சொல்லுவேன் எப்பவுமே. நம்ம வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம், குட்டி நாய். அது என்ன பண்ணுதுன்னா உட்கார்ந்து ஒரு ஆணி இருக்கு. அது என்ன பண்ணுது, அதை உட்கார்ந்து 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 அது உட்கார்ந்து போது அது போய் கத்தும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா சத்தமே இருக்காது. இப்படியே பார்த்து 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 எதுக்கு இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அதை தூக்கி பார்த்தா அந்த இடத்துல புண்ணாயி சீல் பிடிச்சி அப்படி ஆயிடுது. அது உட்கார்ந்து உட்கார்ந்து அந்த இடம் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆணில உட்கார்ந்து உட்கார்ந்து அதுக்கு அது என்ன ஆயிடுச்சு, அந்த இடம் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. வலி, பெயின், ரத்தம், சீல் இருந்தா கூட அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கத்திட்டு அப்படியே உட்கார்ந்துருது. ஏன்? ஏன்னா அதுக்கு அஞ்சறிவு தான்.
நீ எல்லாம் ஒரு ட்ரைனரா? நீ என்ன படிச்சிருக்க? உனக்கு ட்ரைனிங் எடுக்க தெரியுமா அப்படின்னு கேட்ட காலங்கள் இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு லீடர் என்ன பேசும்போது நான் கண்ணு கொட்டுது என் கண்ணுல இருந்து. நீ ட்ரைனிங் வார்த்தை எப்படி யூஸ் பண்ணா பயன்படுத்தலாம்னு சொல்லி அந்த லீடர் பேசுறாரு. கார்ல வரும்போது கண்ணுல தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு கண்ணுல. நான் எதுவுமே சொல்ல வார்த்தை கூட பேசுறேன். எனக்கு ஸ்பைரலினா சொல்ல வராது, 09 சொல்ல வராது. எனக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சு வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் படிச்சு தமிழ் தெரியும். வராதுன்னு சொல்லல. என் வரவுக்கு எந்த மாதிரி செலவு அமைக்கணும்னு நினைக்கிறேன்ல, அப்ப சில காம்ப்ரமைஸை நான் வந்து என்ன பண்ண தள்ளி வைக்கணும். சில சொகுசான விஷயங்கள் சார். எங்க வீட்டு ஹஸ்பண்டுக்கு நல்ல சம்பளம் தான் சார். ஒரு ஸ்டேஜ் வந்து குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப மோசமா போகுது. நேற்று சார் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, கர்மா. கரெக்டுங்களா? நமக்கு நடந்துருச்சு ஒரு விஷயம். அதுக்காக தலையெடுத்து நானு எல்லாமே வச்சுக்கிறேன் நானு அப்படின்னு சொன்னாரு அவரு. அது நேற்று ட்ரைனிங்ல உட்கார்ந்தா உங்களுக்கு ஃபுல்லா புரியும். சரிங்களா? நடந்துருச்சுல. நம்ம அழுது இல்ல இதுதான் கடவுள் கொடுத்துட்டா தண்டனை மாதிரி நினைச்சு ஏதாவது மாறுமா? நீங்க ஜெயிக்கிறதுக்கு முதல் தகுதி என்ன தெரியுமா சார்? நீங்க ஜெயிக்கிறதுக்கு முதல் தகுதி என்ன தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, அதான் முதல் தகுதி. உங்களை யாராவது அவமானப்படுத்திருக்காங்களா? அதுதான் மிக முக்கிய தகுதி. உங்களை அவமானத்தை நினைங்க, உங்களோட கடனை நினைங்க. கடன் இல்லாதவங்களோ அவமானம் இல்லாதவங்க ஜெயிக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு சொல்லப்படுது சார். யாருக்கு அவமானம் இருக்கு, யாருக்கு அதிகமான கடன் இருக்கு, அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. எனக்கு கம்ஃபர்டா ஜோன் இருக்கும்போது, என்னோட ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிச்சு என்ன கொடுக்கும்போது எனக்கு வாழ்க்கையோட வழி தெரியல, வேதனை தெரியல, வளரணும்ன்ற எண்ணமே இல்லை. கம்ஃபர்ட் அது இல்லைன்னு தெரிஞ்சு ஐயோ என் வாழ்க்கை இவ்வளவுதான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அப்ப தெரியாதுன்னு சொல்லல. சீரியல்ஸ் பார்க்கறத விட்டேன், டிவி பார்க்கறத விட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற கட்டினேன். நிறைய பேருக்கு வீட்டுக்கு போயிட்டு சாரி எடுத்து கொடுக்கறது, பிரியாணி பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் உங்க கைக்கு தங்க வலையிலே போல ஒருத்த கூட போடல. ஆனா இந்த பேச்சுக்களை வர மயங்குவோம். பக்கத்துல 2 பேர் பிரியாணி பண்ணி கொடுத்து மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வராங்கடி, நீ தான் வந்து பண்ணணும், இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்கடி, போய் நம்ம பண்ணி கொடுத்தா என்ன தருவாங்க? அன்னைக்கு மதியானம் சோறு தருவாங்க. அது நம்ம வீட்டுல செஞ்சு பண்ணுமா? கரெக்டா? அது பாராட்டு வேற. மாப்பிள்ளை வீட்டுல வந்தவங்க சொல்லுவாங்க இவங்க தான் பிரியாணி பண்ணாங்க. கரெக்டா? ஏன்னா அடுத்த வாட்டி கை நடிக்க வருவாங்க. அடுத்த வாட்டி பொண்ணு வந்து பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு எல்லாரும் வீட்டோட பிரியாணி செய்யணும் இல்லையா? நிறைய கம்ஃபர்ட் இருக்குங்க அவங்களை சுத்தி. நீங்க புரிஞ்சுக்கங்க. நிறைய பேருக்கு குரலுக்கு மயங்குறீங்க, நிறைய இதுக்கு ஆசைக்கு பாருங்க. பிஸி அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க. போனாங்கல்ல சிஎம் பார்க்க எல்லாரும் நின்னோம்ல, அவர் பிஸின்னு சொன்னாலும் அவர் பேக்கெட் எவ்வளவு இருக்கும்? அவங்க கோடியா இருக்கு. அவங்க கார்ல வந்து பின்னாடி வந்தவங்க எல்லாத்தையும் கோடியா இருக்கு. என்ன கூட்டத்துக்கிட்ட என்ன இருக்கு? அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு, 200 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பிரியாணி கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? மேம், இந்த மீட்டிங்க்கு கூட்டத்துக்கு எவ்வளவு காசு கொடுக்குறேன்னு கேட்டாங்க. இந்த மீட்டிங் கூட்டத்துக்கு. ஆனா இன்னைக்கு அதே மீட்டிங்க்கு காசு கொடுக்குறாங்கன்னு 200 ரூபா கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க. அவ்வளவுதான். வாழ்க்கையோட கனவு எவ்வளவு சின்னதா இருக்கு பாத்தீங்களா? நம்மள 200 ரூபாய்க்கு வாங்கிடுறாங்கல்ல. அவங்க சொல்லணும் நம்ம அதுதான் உன்னை 200 ரூபாய்க்கு வாங்கிடுறாங்க. நான் உன்னை 200 ரூபாய் சம்பாதிக்க 20,000 ரூபாய் சம்பாதிக்க கூப்பிடுறேன். உனக்கு வர முடியல, ஆனா உன்னை 200 ரூபாய்க்கு விற்க நீ தயாரா இருக்க. கரெக்ட் தானே? இந்த நின்ன கூட்டம் எல்லாம் காசு கொடுத்த கூட்டம் தானேங்க. அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது முதல் ரகசியமே என்னோட கம்ஃபர்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், அடுத்த பணம் சம்பாதிக்கவே முடியும். அப்ப எங்க வீட்டுக்காரர் தான் சம்பாதிக்கிறாங்க போதும், நம்ம என்ன தீபாவளி சாதாரணமா இது எடுத்துக்கிட்டா என்ன? புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டான ஜோன்ல நம்ம வாழக்கூடாது. புரியுதுங்களா? அந்த நம்ம என்ன பண்ணோம், லைஃப கொஞ்சமாச்சு மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா இல்லையா? சோ அப்போ காம்ப்ரமைஸ் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு என்ன பண்ணோம், போக ஆரம்பிக்கணும். இன்னும் சேர் வரலையா மேடம்?
ரகசியத்தை நான் இன்னும் ஒரு வாட்டி சொல்றேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இன்னும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இது புரியலாததுனாலதான் நிறைய பேர் இன்னுமே இந்த பிசினஸோட பொட்டன்ஷியல் புரியாம இருக்கீங்க. கடவுள் எல்லா பேக்கெட்டையும் எவ்வளவு போட்டிருக்காருங்க? எவ்வளவு போட்டிருக்காருங்க? 24 மணி நேரம் போட்டிருக்காரு. எல்லா பேக்கெட்டையும் அவ்வளவுதான். ரத்தன் சார் டாடா அவங்க பேக்கெட்லயும் அதான். இந்த உலகத்துல படுற ஒரு மனிதனுக்கு எவ்வளவு போட்டிருக்காருங்க? 24 மணி நேரம் தான். கரெக்டா? இந்த 24 மணி நேரத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரத்தன் டாடா அவங்க நிறைய பிசினஸ் இருக்கு, பல வியாபாரங்கள் இருக்கு. அதுல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல 400 எம்ப்ளாய் வேலை செய்யறாங்க. அந்த 400 எம்ப்ளாய் வேலை செய்யறாங்கல்ல, அவங்க டெய்லி எவ்வளவு மணி நேரம் கொடுக்குறாங்க? 8 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப சாரி சார் எல்லாருக்கும் தூக்கிட்டு வர்றதுக்கு சகோதரி. ரீல்ஸ் பார்க்குறதுக்கு இந்த ரீல்ஸ் பார்க்குறதுல ஒரு டவுன்லைன்ல பேசுறீங்கன்னா எவ்வளவு ரெஸ்டாரண்ட் இன்கம் வரும்? இல்லை டீ படம் பார்த்துட்டு இருக்க, அதுக்குன்னு நம்ம சாமியார் கிடையாது, எந்த நேரத்துக்கும் அப்படியே தியானத்தை எடுக்கிறது. கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் சார் மனுஷனுக்கு. ஆனா ஒரு 5 நிமிஷம் பார்த்தோட மைண்ட் என்ன சொல்லணும்? மாறணும்ல, அந்த மாற்றத்துக்கு உட்படணும்ல. இந்த ரகசியத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்காதனாலதான் இன்னைக்கு சரி அந்த சேரை கொஞ்சம் தள்ளிட்டீங்கன்னா ஒரு ஏசி கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். லைட்டா ஏதாவது கொஞ்சமாச்சும் வருதா சார் ஏசி? இது புரியாதனால இன்னுமே சின்சியராக பிசினஸ் எடுக்காம இருக்கும். இதுதான் பெரிய ரகசியம், மிகப்பெரிய ரகசியம் சார். கடவுள் நமக்கு இவ்வளவுதான். அப்ப என்ன பண்றாங்க? ஒரு பெரிய ஹாஸ்பிடல் கட்டணும். இவர் 24 மணி நேரத்தை 3224 மணி நேரமா மாத்திட்டாரு. கரெக்ட்டுங்களா? கடவுளுடைய 24 மணி நேரம் தான். அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. நான் கேட்கிற கேள்வி, ஒரு 3200 மணி நேரம் இவருக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணிருப்பாரு? 50 கோடி 100 கோடி செலவு பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இந்த 400 எம்ப்ளாய் இன்டர்வியூ எடுத்துப்பாரா? திறமையான டாக்டர்ஸ் உள்ள கொண்டு வருமா இல்லையா? இல்லைன்னா அந்த குடும்பத்தை கரெக்டா நடத்த முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குமா? ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு வேலை இருக்குமா? அப்ப அந்த எம்ப்ளாய் இன்டர்வியூ எடுத்து அந்த எம்ப்ளாய் என்னென்ன பண்றது? ஒரு திறமையான இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருப்பாரு, அவர் வந்து ஒரு 50,000 சம்பளம் வாங்குறவர் 1 லட்சம் தரேன்னு கூப்பிடணும். அப்ப எந்த அளவுக்கு இந்த 400 எம்ப்ளாய் கரெக்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துப்பாங்க மேனேஜ்மெண்ட் சார். இந்த 400 எம்ப்ளாய் டெய்லி 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அப்ப இந்த எம்ப்ளாய் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு சூப்பர்வைசர், அதுக்கு மேல ஒரு ஆபீஸ் அப்படின்னா அட்மின் ஆபீஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குங்களா? இது எல்லாத்தையும் டாடா வந்து பார்த்தாரா? இல்ல மேடம். என்ன பண்ணாரு? ஒரு ஆபீஸ ஒரு ஹாஸ்பிடல் தொடங்குறேன்னு ஆட் பண்ணாரு. அந்த அட்மின் குரூப் என்ன பண்ணுச்சு? எல்லா வேலையும் பார்த்து இந்த குரூப்ல இருக்க 400 பேருக்கும் 24 மணி நேரம் தான். ஆனா இந்த குடும்பத்தை நடத்துற டாடா அவங்களுக்கு 3226 மணி நேரம் கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா? எஸ் மேம். ஒரே ஒரு ஹாஸ்பிடல் பத்தி மட்டும் பேசுறேன். அதனாலதான் நான் சொல்றேன், அடுத்ததான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். an active and passive income source. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். எல்லாரும் என்ன சொல்றாங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா உடனே பாசிவ் இன்கம் சொல்லிடுறோம். வேலை செய்யாம பணம் வரும் சொல்றாங்கல்ல, வேலை செய்ய பணம் வருமா சார்? கண்டிப்பா வராது. முதல்ல புரிஞ்சுக்கணும், an active. நான் சொன்னேன்ல 10 வருஷம் என் கண்ணிமை தூங்கும் போது கூட வெஸ்டிங் தான் உள்ள இருக்கும். நாளைக்கு என்ன வேலை செய்யலாம், அடுத்தது என்ன வேலை செய்யலாம், டீம் எப்படி வளர்க்கலாம், என்ன ஸ்லைட்ஸ் பண்ணலாம், என்ன இது பண்ணலாம், இப்படி இன்னைக்கு நான் 10% கூட வேலை சத்தியமா செய்யல. புரியுதுங்களா? என்ன மாதிரி 10 வருஷம் உழைச்சிட்டு அப்படி இருக்கேன்னு சொல்றேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விக்டோரியாவோட 10% உழைக்கிறாங்க. நம்ம நான் 100% உழைச்சு இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன், பெற்றுக்கொண்டிருக்கேன். ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ணல, டாடா மாதிரி பண்ணல. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆக்டிவ் இன்கம் பண்ணணும். அப்ப 2 டைப் ஆஃப் இன்கம் தான் இந்த உலகத்துல பெருசா மேஜரா இருக்கு. ஒண்ணு எம்ப்ளாயி, ரெண்டாவது பிசினஸ்மேன். புரிஞ்சுதா? அப்ப எம்ப்ளாயி என்ன பண்றாங்கன்னா டெய்லி 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, 5 நாளைக்கு ஒர்க் பண்றாங்க, 50 வாரம், 40 வருஷம். 20 வயசுல ஒரு பையன் வேலைக்கு போனா 60 வயசுல ரிட்டையர் ஆறாங்கன்னா புரிஞ்சுதா? அப்போ எவ்வளவு ஒரு நாளைக்கு 8, அப்ப மொத்தமா என்டையர் லைஃப் என்னோட மொத்த வாழ்நாள்ல 80,000 மணி நேரம் நானு உழைக்கிறேன். அப்ப டைம் இஸ் மணி. புரியுதா? எவ்வளவு நேரம் நான் கொடுக்குறேன்னா அவ்வளவு பணம் எனக்கு கிடைக்குது. உங்க
புரியுதா? ஆனா ஒரு 8 மணி நேரத்துல போகுதுங்க. அப்ப யோசிக்க வேண்டியது என்னோட என்டையர் லைஃப்க்கு 80,000 மணி நேரம் கொடுத்தா எனக்கு 2.4 crore 2,40,00,000 கிடைக்குது. பெரிய காசு தான். ஆனா கையில என்ன இருக்கும்? 10,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 20,000 ரூபாய் செலவு வருதா இல்லையா? 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 30,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 60,000 சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பா என்ன இருக்கும்? கிரெடிட் கார்டு இருக்கும், லோன் இருக்கும். ஏன்னா பேங்க்ல 50,000 சம்பாதிச்சா லோன் தராங்க. கரெக்டா? அப்போ ஓன் வாழ்க்கை வாழல, உங்க சொந்த வாழ்க்கை நீங்க வாழல, கடன் வாழ்க்கை வாழ்றீங்க. பேங்க்கார நிர்ணயிக்கிறது தானே சார். இந்த மாசம் சம்பளம் வந்தா உங்க கிட்ட என்ன இருக்கு? எல்லாம் பேங்க்கு போயிட்டு கையில இஎம்ஐ கார்டோட இதெல்லாம் போயிட்டு தான் வருது. கரெக்டா இல்லையா? அப்ப ஒருத்தர் கூட வரவுக்கு இந்த செலவு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுமே இன்னும் பழமொழி சொல்லிட்டு இருக்கோம். வரவுக்கு ஏற்ற மாதிரி தான் செலவு பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். பிள்ளைங்கிட்ட சொல்லாதீங்க, என்ன சொல்லாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணி வாழணும்னு சொல்லாதீங்க, கஷ்டம் தெரிஞ்சு வளருடான்னு சொல்லாதீங்க. தெரியணும் தான் கஷ்டம், ஆனா செழிப்பும் தெரியும். இந்த பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அப்படிதான் வளருவா. இந்த பிள்ளைக்கு என்ன பண்றீங்க? இந்த ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க இவங்க எல்லாம் போய் காமிச்சு சொல்றீங்க, பாருமா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, நம்ம ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும், நம்ம டாடா பிர்லா மாதிரி. கரெக்ட் தானே? நான் விக்டோரியா பேலஸ் போயிருந்தேன் சார், லண்டன்ல. அங்க ஒரு மகாராணி கொடுத்துற ஆடைகள் மட்டும் $2 லட்சம், $3 லட்சம், ஒரு கேப் $50 லட்சம், ஒரு அறையுமே ப்ளூ தீம், ப்ளூ கலர்ல ஃபுல்லா இருக்கும், பிங்க் தீம், பிங்க் கலர்ல ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம போய் சொல்றோம், ஒரு கஷ்டமான குடும்பத்தை போய் காமிச்சு இந்த குழந்தைக்கு இது என்ன சொல்றோம்? இந்த பத்தியா எப்படி பிச்சை எடுக்கிறாங்க, எப்படி எல்லாம் வாழ்றாங்க, நம்ம எப்படி வாழ்றோம் தெரியுமா? கடவுளுக்கு நன்றி சொல்லுன்றோம். அப்ப இந்த குழந்தையோட மைண்ட்ல என்ன போகும்? 2 லைஃப் இருக்கு. ஒண்ணு பிச்சை எடுக்கிறவங்க லைஃப், இன்னொன்னு நான் எங்க அம்மா அப்பா வாழ்ற லைஃப். அதை தாண்டி ஏதாவது தெரியுமா இருக்கு? இதே இந்த பொண்ணுகிட்ட இன்னொரு இதை சொல்லணும், பிச்சை எடுக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆனா இந்த வாழ்க்கை நீ வாழாத, வா கூப்பிட்டு போய் ஒரே ஒரு வாட்டி மாலை காட்டுங்க, சீஃப் மினிஸ்டர் காட்டுங்க, எப்படி போறாரு பத்தியா, எவ்வளவு கூட்டு நிக்குது பத்தியா, அவருக்கு என்ன மாதிரி ஒரு மரியாதை கொடுக்குறாங்க பாத்தியா, எவ்வளவு பேர் ஒரு போஸ்டர் நிறுத்திட்டு வெயில நிக்கிறாங்க பாத்தியா. இந்த நிக்கிறவங்களுக்கு எல்லாம் 200 ரூபா தான் கிடைச்சது. ஆனா அந்த சிஎம் அந்த ஏசி கார்ல உட்காந்துட்டு இவ்வளவு பேரை நிக்க வச்சுட்டு போறாரு. ஒரு மாலுக்கு கொண்டு போய் காமிங்க, ஒரு பணக்கார அப்பா தன்னோட குழந்தைக்கு 5,000 கொடுத்து எப்படி விளையாட வைக்கிறாருன்னு. கூட்டு போய் ஸ்டார் பாக்ஸ்ல காமிங்க, வாங்கி கூட தர வேணாம். ஸ்டார் பாக்ஸ்ல ஒரு மெனு கார்டு இருக்கும்ல, அது யாரும் உங்களை வந்து கையால பிடிச்சி இருக்க மாட்டாங்க. போய் ஸ்டார் பாக்ஸ்ல உட்காருங்க, உட்கார வச்சு இந்த குழந்தைகிட்ட மெனு கார்டு எடுத்து காமிங்க. ஒரு மெனு கார்டுல ஒரே ஒரு மில்க் ஷேக் அங்க 550 ரூபா பிளஸ் டாக்ஸ், ஐஸ்கிரீம் இருந்தா 750 ரூபா பிளஸ் டாக்ஸ், ஒரு மில்க் ஷேக். புரியுதா? ஒரே ஒரு வாட்டி அக்ஷயத்துக்கு நகை கடைக்கு கூட்டு போங்க, 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து நகை வாங்குறவங்க காமிங்க. எப்படி பாரு, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அசால்ட்டா கொடுத்து இவ்வளவு பெரிய நெக்லஸ் வாங்குறாங்க, இவ்வளவு பெரிய ஆரம் வாங்குறாங்க, இவ்வளவு பெரிய விஷயங்கள் வாங்குறாங்கன்னு காமிங்க. இப்ப இந்த குழந்தைக்கு சொல்லுங்க, உனக்கு பிச்சைக்கார வாழ்க்கை வேணுமா, இல்ல அம்மா அப்பா மாதிரி வாழ்க்கை வேணுமா, இந்த மாதிரி செல்வ செழிப்பு வேணுமா, எது உனக்கு வேணும் கேளு. அவங்க குழந்தை எதை டிசைட் பண்ணோம்? செல்வ செழிப்பு. அப்ப சொல்லுங்க, நீ ஒண்ணுமே படிக்கலன்னா, சுத்தமா படிக்கலன்னா பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்வ, ஏதோ கொஞ்சம் படிச்சுன்னா அம்மா அப்பா மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் லைஃப் வாழ்வ. நல்லா மட்டும் படிச்சுட்ட, சூப்பரா மட்டும் படிச்சுட்ட, நல்ல வாழ்க்கையில சிறப்பா இருக்குன்னா இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றாங்க பத்தி, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னா அப்பதான் சார் குழந்தை நல்லா படிக்கும். நம்ம கஷ்டத்தையே காட்டிட்டு பார்த்துருக்கோம், நல்லதை காமிக்கவே இல்லை அந்த குழந்தைக்கு. அப்ப எதுக்கு, எப்படி புரியாதுக்கு? ஃபெராரி காரை கொண்டு போய் காமிங்க, BMW ஷாரை கொண்டு போங்க. ஏன் உங்களை வெளியே தத்திருப்பாங்களா BMW ஷோரூம்ல? ரெண்டு கொண்டு போட்டு கார் கொண்டு போய் உங்க குழந்தை உள்ள உட்கார வைங்க. அம்மா இந்த காரோட விலை 2 கோடி ரூபாய்மா, நம்ம 2 கோடி ரூபாய் பெரிய வீடு வாங்கலாம். நம்ம வாடகை வீட்டுல தான் இருக்கோம், நம்ம கிட்ட ஸ்கூட்டி, நம்ம ஸ்கூட்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம எத்தனை ஸ்கூட்டர் வாங்கி வைக்கலாமா? 50-60 ஸ்கூட்டர் வாங்கலாமா? அந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு கார்மா. இதை வாங்குறவங்க இருக்கிற நகரமா வச்சிருக்காங்க.
காமிங்க. ஒரு செருப்போட விலை 25,000, ஒரு ஷூவோட விலை 50,000 ரூபாய் இருக்கா? அப்ப 50,000 கொடுத்து ஒரு செருப்பு வாங்குறவங்க இருக்காங்களா இல்லையா சார்? ஐடிசி சோழா ஹோட்டல் ஒரு நாள் போய் காமிங்க. இவ்வளவு பெரிய ஹோட்டல்மா, ஒரு நாள் தங்குறதுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறவங்க இருக்காங்கம்மா, காமிங்க. உங்க குழந்தைக்கு எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்லி தரீங்க? இங்க இருக்க தர்மபுரியில ஒரு கிராமத்துல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ முடிவெற்ற வேலை செய்யறாரு. ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கா. காரணம், உங்க குழந்தைங்களுக்கு நீங்க மைண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. நம்ம வாழ்க்கை எப்படி வேணா இருக்கணும், பிரம்மாண்டமான வாழ்க்கையை சொல்லி கொடுங்க. அப்ப புரிஞ்சுக்க வைங்க. 24 மணி நேரத்துல 8 மணி நேரத்தை நீங்க உங்க ஓனருக்கு கொடுத்துட்டீங்க. யாரெல்லாம் வேலைக்கு போறீங்க? உங்க ஓனருக்கு கொடுத்துட்டீங்களா? யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்க? உங்க கீழே எத்தனை பேர் சார் பிசினஸ்ல இருக்காங்க? நீங்க மட்டும் பிசினஸ் பண்ண, உங்க கீழே யாராவது வேலை செய்றாங்க? எத்தனை பேர்? 3 பேர் வேலை செய்றாங்க. ஐயா 140 பேர் வேலை செய்றாங்க. 3 பேர் வேலை செய்றாங்க. சார் யோசிச்சு பாருங்க. முதல் விஷயம், நான் வேலைக்கு போறேன்னா ஏன் 24 மணி நேரமே இல்ல? 8 மணி நேரம் குத்தாச்சு. என் ஓனர் தான் வேலை பார்க்கறாரு, எனக்கு சம்பளத்தை தான் போடுறாரு. நான் செய்யற வேலைக்கு தான் சம்பளம் போடுறாரா? உங்க பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? மினிமமா என்ன தூக்கி போடுறாரு. கரெக்டாப்பா? மீறி இன்னும் எவ்வளவு 16 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கி ஆகணும், இல்லைன்னா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. மீதி 8 மணி நேரத்துல என்ன பண்றீங்க? 4 மணி நேரம் கிளம்புறதுக்கு சாப்பிடுறதுக்கு ஆயிடுது. மீதி 4 மணி நேரம் தான். அதுல ஒரு சிலர் ரொம்ப தூரமா வேலைக்கு போனீங்கன்னா 2 மணி நேரம் தான் கிடைக்கும். இருக்கிறதே 2 மணி நேரம். அதுல நான் போட்ட மாதிரி என்ன பண்ணலாம்? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் ட்ரீம்ஸ். புரியுதா? இல்லனா என்ன பண்ணலாம்? இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு, புரிஞ்சுக்கலாம். அப்ப 2 மணி நேரம் தான் இருக்கு. கரெக்ட்டா? இப்ப பிசினஸ் பண்றாங்கல்ல, 3 பேர் அவங்க கீழ வேலை செய்றாங்கன்னு சொன்னாருல செல்வராஜ் சார். அப்போ அவரோட 24 மணி நேரம் அந்த 3 பேரோட 8 மணி நேரம் சேர்ந்தா ஒரு நேரம் எவ்வளவு? 48 மணி நேரம் அவருக்கு கிடைக்குது. மிகப்பெரிய பணக்காரா இருப்பாரான்னு கேட்டா இருக்க முடியாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் சம்பளம் கொடுத்தாலுமே அவரோட 24 மொத்தமாவே இல்லை. இந்த 8 மணி நேரம் கொடுக்குறவங்க கூட பரவாயில்ல, ஓனர் என்ன பண்ணிடுவாரு? கரெக்டா சம்பளத்தை போட்டுருவாரு. ஆனா இந்த சின்னதா பிசினஸ் பண்றவங்க நிலைமை இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது சார். சிம்பிள் சார். நான் ஒரு சின்னதா கடை வச்சிருக்கேன். சென்னையில இருந்து கடை சரியான மழை, அட்டி அடிச்சிச்சு. நான் சொல்லிட்டே வரோம் 4 மணிக்கு. எத்தனை மீன் வியாபாரி, எத்தனை காய்கறி, இன்னைக்கு எத்தனை கறிக்கடை, எத்தனை இது ரோட்ல போட்டு விற்கிற எல்லா வியாபாரம் முடிஞ்சிச்சா? கரெக்ட் தானே சார்? சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க சின்னதா வேலை செய்றாங்க. சார் இப்ப 150 பேர் சொன்னாங்க உங்க கீழே. கரெக்டா? அவ 150 பேர் போது அவரோட டைம் என்ன? ஒரு 1200 மணி நேரம் பிளஸ் அவரோட 24 மணி நேரம். கரெக்டா சார்? அப்போ 1224 மணி நேரம் கிடைக்குது. இவங்களை விட அவர் கொஞ்சம் வசதியா இருப்பார். கரெக்டா சார்? இங்க எவ்வளவு பேர் வேலை செய்றாங்களோ இப்படியே இருக்கலாம். இல்லைன்னா அந்த 150 பேருக்கு சம்பளம் கொடுத்து அவர் டோட்டலா மைனஸ்ல கூட இருக்கும். விடவும் முடியாது. ஒரு சாம்ராஜ்யத்தை அமைச்சிருக்காரு, விடவும் முடியாது. இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் லைஃப்ல அப்ப பிசினஸ் பண்றவங்களோட லைஃப் யார் ஒருத்தர்? நான் வேலைக்கு போனா 8 மணி நேரம் இல்ல, பிசினஸ் சின்னதா பண்றவங்க 24 மணி நேரமே இல்ல. ஓரளவுக்கு பிசினஸ் பண்றவங்க கூட அவங்க எவ்வளவு இனோவேஷன், டாக்ஸ், ஜிஎஸ்டி, டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், லேபர், கரண்ட், இவ்வளவு விஷயத்தை கொடுத்து மைனஸ்ல இருக்காங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு லார்ஜ் கம்பெனியோட ஓனர் 10,000 எம்ப்ளாய் வச்சிருக்காரு ஒருத்தர். அந்த புரியுதா? சாதாரண விஷயமாப்பா. 10,000 எம்ப்ளாய் வச்சு பாக்குற சார், 150 எம்ப்ளாய் வச்சு எப்படி சார் பாக்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? அவங்களை கேளுங்க, அவங்க வலி வேதனை ஒண்ணு உட்கார்ந்து பேசுவாங்க. எத்தனை கோடி போட்டிருப்பாங்க தெரியுமா? எவ்வளவு வட்டி இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் தூக்கம் வராது. இந்த எம்ப்ளாய் உங்களை நம்பி இருப்பாங்க நிறைய, அவங்களை விடவும் முடியாது சார். உங்களை நம்பிதான் சார் இருக்கேன்னு சொல்லும் போது அது ஏத்துக்கவும் முடியாது. ஒரு 10,000 எம்ப்ளாய் வச்சு நடத்த உங்களோட இது சாதாரண விஷயமா? எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும். என்ன மாதிரி ஒரு இது இனோவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுசு ஆள் எடுக்கணும்.
இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நான் சாதாரண ஒரு பெண்மணி. எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி பெருசா தெரியாது, இவ்வளவு பேச தெரியாது, ட்ரைனிங் கொடுக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. நீ தமிழ்நாட்டுல சௌஜன்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா, தமிழ் கூட சரியா பேச தெரியாது. எப்படி 4 லட்சத்துக்கு இன்கம் போறாங்க? ரகசியத்தை புரிஞ்சுக்கங்க. நீ கீழே 4 லட்சம் பேர் இருக்காங்க பிசினஸ்ல. 4 லட்சம் பேர் எடுத்தோன்னு வந்துட்டாங்க. சொன்னோட எல்லாரும் கூப்பிட்டோன்னு வெத்தலை பாக்கு வச்சு வாமா விக்டோரியா எல்லாரும் கூப்பிட்டாங்க. அது நான் என்ன சூழ்நிலை பிசினஸ் தொடங்கியிருக்கேன்னா, நான் நல்லா இருந்த போது தொடங்கியிருந்தா கூட எல்லாரும் வந்திருப்பாங்க. நான் நொந்து போய் தொடங்குறேன். கையில ஒண்ணுமே இல்லை, பிச்சைக்கார வேஷம். இப்ப நான் போய் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? இது ஒண்ணுமே இல்லை கையில, அதனால நம்மள வச்சு ஏதோ பண்ணணும்னு நினைக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கும் போது சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், வீட்டுல பொட்டிக்கலாம் வச்சு நடத்திட்டு இருந்தேன். அப்பெல்லாம் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏய் நீ முன்னாடி என்னென்னவோ பிசினஸ் பண்ற, இந்த மாதிரி அடுத்த வாரம் நீ எந்த பிசினஸ் தொடங்காலும் எங்களை சொல்லாம நீ செய்யவே கூடாதுன்னு. எப்போ நல்லா இருக்கும்போது அதே ஃப்ரெண்ட்ஸ் ஏய் ஒரு 700 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கிக்கடி, நீ கடையில மாத்தி வாங்குறல வாங்கிக்கடின்னு சொன்னா என்ன சொல்லிருப்பாங்க நினைக்கிறீங்க? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் முடியாதுன்னு சொல்லுவேன். ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அப்படியே இல்லடி நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன்னு கேட்டாரு, எங்க மாமியார் கிட்ட சொன்னடி, எங்க மாமியார் வந்து முடியவே முடியாது, அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்ன செம்மையா திட்டாரு. ஏன்னா உங்க வீட்டுக்கார் தெரியாம நீ ஒரு புடவை வாங்கினதுல, உங்க வீட்டுக்கார் தெரியாம உங்க மாமியார் நகை பண்ணி போடல, வீட்டுல ஒரு கிலோ வாங்கி வாங்கினது வீட்டுல கெட்டு போயிருக்குமே, உங்க மாமியார்ட்ட சொல்லிட்டியா? ஏதோ வாங்கிட்டு வந்து அப்படியே மறந்து வச்சுட்டு இருப்ப, அது ஸ்பாயில் ஆயிருக்கும், உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டியா? ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் ஒரு 700 ரூபாய் கேட்குறேன், எனக்கு காசு கடன் கொடுன்னு கேட்கல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அவமானங்கள் தான் உங்களை உருவாக்கணுமே. 700 ரூபாய்க்கு எனக்கு அப்படில நான் என்ன என் வாழ்க்கை வாழ்றேன், அசிங்கமாக என்னோட வாழ்க்கையை நினைச்சு எனக்கு இது நான் என்ன கேட்டுட்ட கேள்வி. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க சார் இவங்க, சாரிவா என்னை நம்பி ஒரு 700 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கல, இவங்க மேல தப்பு இல்ல. அப்ப என்ன இவங்க மதிக்கவே இல்ல, எனக்கு வலிக்க வேண்டாமா? நீங்க அந்த ஃப்ரெண்டுக்கு போட்டு கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால அந்த பிசினஸ் பண்ணலன்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை மதிக்கவே இல்ல, இப்பதான் நீங்க பயப்படணும். இப்பதான் உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வரும், ஐயோ நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், ஒரு 700 ரூபாய்க்கு நான் சொல்லி ஒரு ஃப்ரெண்டு பொருள் வாங்கல, அப்ப நான் ஒருவேளை இல்லைன்னா என் குடும்பம் என்ன ஆகும், என் குழந்தைங்களுக்கு என்ன நிலைமை? என்ன நம்பி 700 ரூபாய் இன்னைக்கு கொடுப்பாங்க உயிரோட இருக்கும்போது, நான் இல்லைன்னா என் பிள்ளைங்களோட நிலைமை என்ன சார், என் குடும்பத்தோட நிலைமை என்ன சார்? இப்பதானே சார் உங்களுக்கு உரைக்கணும், இப்பதானே சார் யோசனை வரணும். எனக்கு அப்ப அதுதான் வந்துச்சு, ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணும், இவங்களுக்காக நான் அந்த பிசினஸ் விடல, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸே வேணாம், இந்த பிசினஸ் தான் வேணும்னு முடிவு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அன்னைக்கே நீ ஒழுங்கா எடுத்து சொல்லியிருக்கணும். எப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பென்ஸ்ல போறோம்ல, உலகம் அதுதான். அப்ப முதல்ல தயாராக்கிங்க. ஐயோ பயம் வர வேண்டாமா? எனக்கு 24 மணி நேரம் தான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுல 8 மணி நேரம் என் ஓனருக்கு கொடுத்துட்டேன், 8 மணி நேரம் தூங்கிட்டேன், 4 மணி நேரம் கிளம்பிட்டேன், 2 மணி நேரம் எது இருக்கோ போச்சு, 2 மணி நேரம் தான் இருக்கு. இப்ப முடிவு பண்ணுங்க, ரீல்ஸ் பார்க்கணுமா, ஃபேஸ்புக் பார்க்கணுமா, சீரியல் பார்க்கணுமா, பக்கத்து வீட்டு அக்கா வந்து கதை சொல்ல வராங்க. இப்போ என்ன நடந்தது தெரியுமாடி உனக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. 2 நிமிஷம் கேட்டாக்கா, முக்கியமான ஒரு விஷயம் இருக்கா, கோச்சுக்காதக்கா, வந்து நான் திரும்பி கேட்கறேன், வந்துடணும். ஏன் நமக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு, ஏன் 2 மணி நேரம்? நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு என் கீழே 400 பேர் 5 hours கொடுக்குறாங்க டெய்லி. ராமச்சந்திரன் சார் கிட்ட நான் பேசி எத்தனை நாள் ஆச்சு? பிசினஸ் ஒரு நாள் கூட நிறுத்தல இல்ல, கரெக்டா? சேகர் சார் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஹஸ்பண்ட் வைஃப் டெய்லி டெடிகேஷனா வெளியில கிளம்பல, தெண்டல் மேடமோட இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் சேர்த்து உழைக்கல, கரெக்டா? ஜெகதீஷ் சார் ஒரு பெரிய ஜாப் இருந்தாலும் இன்னைக்கு பார்ட் சின்சியரா பண்ணல. பாண்டியன் சாரோட எங்க போனாலும் ராஜ மரியாதை கொடுக்குற மருமகள் இருந்து கூட இந்த பிசினஸ் தான் உழைக்கல. சண்முகம் சார் எவ்வளவு உடம்பு சரியில்லை போராட்டம் இருந்தா கூட இந்த பிசினஸ் பண்ணல. டாக்டரோட ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய இது தொழில் பண்ணிட்டு இருக்க வினோலியா மேடம் பண்ணல. யோசிச்சு பாருங்க, கரெக்டா இல்லையா? தமிழ் மேடம் யார் பண்ணாங்கன்னே தெரியாது. 5 மணி நேரம் 7 மணி புரிஞ்சுட்டு எவ்வளவு லீடர்ஸ் இருக்கீங்க, பேர் யாரா சொல்ல மன்னிச்சுக்கோங்க.
என் பேர் சொல்லவே இல்லை மேடம். அப்ப பேர் சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைங்க. கரெக்டா சார்? உங்க பேர்லாம் உங்களுக்கு தெரியல சார். சரிங்களா? புரிஞ்சுக்கணும். புரியுது சார்? நான் சொல்றது புரியுதா இப்போ உங்களுக்கு? அப்போ என்ன ரகசியம் புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு 24 மணி நேரம் தான். அப்ப 2 மணி நேரம் தான் இப்ப டைமே இருக்கு எனக்கு. இந்த 2 மணி நேரத்துல என்ன பண்ணணும்னா, ஃபுல் டைம் பண்றவங்க 400 பேர் இருக்காங்க, பார்ட் டைம் பண்றவங்க 4000 பேர் இருக்காங்க. அப்ப முதல்ல என் 2 மணி நேரத்துல இந்த பிசினஸ் கத்துக்கணும். விக்டோரியா 8 லட்சம் சம்பாதிக்கிறா, ராஜன் சார் 24 லட்சம் சம்பாதிக்கிறாரு. கரெக்டா இல்லையா? சித்தார்த் சார் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. தெலுங்கானால ஒண்ணுமே பிசினஸ் இல்லாதவங்க இன்னைக்கு லட்சம் சம்பாதிக்கிறா. அப்ப இது இந்த பிளான்ல காசு வருமா வராதா? உங்களை 10,000 கேட்டு ஏமாத்துற கூட்டமா இது? இல்ல 1 லட்சம் கேட்டு ஏமாத்துறாங்க? எத்தனை ஸ்கேம் இருக்கு, ஸ்கீம் இருக்கு நீங்க மார்க்கெட்ல. அந்த மாதிரி ஸ்கேமோ ஸ்கீமோ இது கிடையாது. அதான் நான் எப்பவுமே சொல்றேன், this is not the quick rich scheme. இது quick rich scheme இல்ல. அப்படியே அட்ராக்ஷனா நல்லா பேசிட்டு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டுட்டு 10 மாசம் கழிச்சு நீங்க என்ன திட்டுவீங்க மறைமுகமா. அந்த ஸ்கீம் இது கிடையாது. இது சூப்பர் ரிச் பிசினஸ். அப்படின்னா என்ன? அது எப்படி ஒரு ஷூரா ரிச் ஆகும் ஒரு பிசினஸ் சொல்றேன். அப்ப எனக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. ஸ்பைரலா பத்தி தெரியாது. அப்ளை எங்க போனாலும் அப்ளைக்கு போன். மேடம் ஒருத்தர் இந்த முகம் எல்லாம் மங்கு மங்கா இருக்கு, என்ன கொடுக்கணும்? மேடம் ஒருத்தருக்கு கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க, என்ன கொடுக்கணும்? மேடம் இதுக்கு என்ன கொடுக்கணும்? சார் இதுக்கு எனக்கு போன் எடுக்கல சார். நான் ஒரு கஸ்டமர் இருந்தா எவ்வளவு முக்கியமான கஸ்டமர் தெரியுமா? நீங்க அந்த டைம்ல போன் எடுங்க. உங்க அப்படி உங்களுக்கு நேரா விட்டுருக்காங்க. சார் இது உங்க பிசினஸ் சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 மணி நேரம் டைம் கிடைச்சா அந்த டைம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கத்துக்கணும். ஏன் கத்துக்கணும்? அடுத்த சைட் அதெல்லாம் வருது. ஏன் இதெல்லாம் கத்துக்கணும்? ஏன்னா அவ்வளோ பிள்ளைங்க போட்டி கிடக்குது. நீங்க ஏதோ இல்லாத இடத்துல தேடல, இருக்கிற இடத்துல தேட போறீங்க. ஓடி போட்டி பரம்பரையே ஏதோ புண்ணியம் பண்ணதான் நீங்க வந்துருக்கீங்க. புண்ணியம் பண்ணதால புரிஞ்சுக்கிறீங்க. புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மீட்டிங்ல வந்து உட்கார்றது ஒரு புண்ணியம் தான். வார்த்தைகள் இறக்கப்படுறது என்கிட்ட இருந்து மேல இருக்கவங்கிட்ட இருந்து. நான் ஒரு பதர்டா. என்கிட்ட இருந்து மேல இன்னைக்கு ஒருத்தவங்க அருளப்படாம வராது வார்த்தைகள். என்ன பயன்படுத்துறாரு கடவுள் இன்னைக்கு. இந்த மாதிரி நிறைய பேரோட வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நான் இன்னைக்கு நிக்கிறேன். அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே 2 மணி நேரம் தான் எனக்கு இருக்கு. வலிக்கணும் டிவி பார்க்கும்போது, ரீல்ஸ் பார்க்கும்போது, பக்கத்து வீட்டாக்கா பேசும்போது என்னெல்லாம் மைண்ட் அவேரா இருக்கணும். ஐயோ தேவலாம் கதை பேசிட்டு இருக்கோமோ, நமக்கு அப்படியே சொரணும். ஐயோ 2 மணி நேரம் தான் இருக்கு, தேவலாம் கதை பேசுறோமோ. ஏன்னா ட்ரீம் உங்க குழந்தையோடு பக்கத்து வீட்டாக்கா பேசுற கதையில ஏதாவது வருமா உங்களுக்கு? யாரோ ஏதோ ஒரு டைம் வேஸ்ட் பண்றோம், அரசியல் கதை பேசிட்டு இருக்கோம், ஏதாவது வருமா? ஒண்ணுமே வராது. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. புரியுதா? அப்ப 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. என்ன செய்யணும்? 1 மணி நேரத்துல முதல்ல கத்துக்கணும். என்னெல்லாம் கத்துக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ப்ராடக்ட் எல்லாம் மெடிக்கல் ரெப் நீங்க எல்லா ப்ராடக்ட் பண்ணி கத்துக்க மாட்டீங்களா? 25,000 சம்பளத்துக்கு இந்த 2.5 கோடி ஒரு மாசம் சொல்றேன். 1 கோடி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்றேன். அப்ப ஒரு இருக்கதே வெறும் 300 ப்ராடக்ட் தானே, ஏன் கத்துக்க கூடாதா? டெய்லி ஒரு ப்ராடக்ட் கத்துக்கங்க. 1 வருஷத்துல கத்துக்கலாம்ல? சரி கத்துக்கிட்டது அப்படியே பேச முடியுமா சார்? முடியாது, பேச வேணாம். நீங்க கத்துக்கங்க. இவருக்கு சார் கிட்ட போய் டயபெட்டிக் பத்தி
ஏன் உங்க 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் கான்பா. நான் 24 மணி நேரத்தை வச்சு பணக்காரனே ஆக முடியாதுன்னு சொல்றேன். ஆக 22 மணி நேரம் போச்சு, 2 தான் இருக்கு. இப்போ கடகடன்னு என்ன செய்யணும், நான் கத்துக்கணும். இப்போ என்ன பண்ண, அந்த அடுத்த 1 மணி நேரத்துல யாராவது ஒருத்தரை தேடிக்கிட்டே இருக்கணும். தாகித்தவனோ தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரோ தாகம் கொண்டவனை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸ்கூல்ல பிரேயர் சாங் பாடும்போது ஒரு சாங் பாடிருக்கோம். பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பக்குவப்படுத்தி வைப்பதும் இல்லை, மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு வாரி வழங்கி பேணியே காக்கும் இறைவன் நமது வானக தந்தை அப்படின்னு பாடும். புரியுதா? புரியுதா? நீங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விதி இருக்கு, கடவுளால எழுதப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே அவன் கொடுக்கணும் தான் நினைப்பான். அப்பா தானே அவன், எல்லா பிள்ளையும் சமம் தானே. ஒரு அப்பாக்கு பெத்த எல்லா பிள்ளையும் சமம் தானே. எப்படி ஒரு பிள்ளை கூட சொத்து நிறைய வச்சுக்கோ, இன்னொன்னு எப்படி அப்பா எல்லாத்துக்கும் சரிசமமா கொடுத்துட்டாரு. உங்க எண்ணம் அதை எப்படி எடுத்துக்கணும்ன்ற நோக்கமா இருக்கோ அதை கொண்டு போய் வந்தே தீரும். உலக நீதி அப்படியே அது வரலனாலும் அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்குன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. 4 வார்த்தை இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லி டெய்லி சொல்லிடு, ஐ எம் வெரி சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் பண்ணதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருப்பா. இன்னைக்கு எனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் கிடைக்கல, என்ன நான் பண்ணதெல்லாம் தவறு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஏதோ தவறு செஞ்சிருக்கேன், என் கர்மா போகணும், அதுக்காக என்ன மன்னிச்சிரு. நீ இன்னைக்கு செஞ்சிருக்கல ஏதோ ஒண்ணு, கெட்டதோ நல்லதோ, தேங்க்ஸ், ஐ லவ் யூ, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உன் புள்ள இல்லையா என்ன, அப்பா கிட்ட போய் லவ் யூ லவ் யூ. எந்த பொண்ணுக்கு நிறைய சாக்லேட் கிடைக்கும்? அப்பா கிட்ட லவ் யூ டாடின்னு சொன்னா பொண்ணை பார்த்தோம்னா அப்படியே உருகாது அப்பாக்கு. கரெக்டா? கரெக்ட் தானேங்க? உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட லவ் யூ சொல்லிட்டே இருக்காரு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்க வீட்டுக்கு வந்தவங்க வாய்ஸ் சொல்றாங்க லவ் யூ, ரொம்ப லவ் பண்றாங்க அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஐஸ் வச்சு வாங்கிட்டு கிட்ட எல்லாருமே. நான் அப்படிதான் வாங்கினேன், வேற எதுவும் ரகசியம் தெரியாது. ஐ எம் வெரி சாரி, என்னை மன்னிச்சிரு, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா. நீ செஞ்சது வரைக்கும் தேங்க்ஸ், ஏதோ செஞ்சுட்டேன் என் லைஃப்ல, பரவாயில்ல தேங்க்ஸ், உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன், என்னை பார்த்துக்கொண்ட அடி ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவேன். இப்பதான் சொல்லி கொடுத்தாரு எனக்கு ரகசியம். இதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்க கர்மம், உங்களோட கர்மா எல்லாமே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான், அதை அவர் சொல்ற மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியும் ரகசியம். நான் சும்மா டக்குன்னு அப்படி சொல்லிட்டேன். புரியுதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என் செல்போன்ல போட்டு வச்சுட்டேன். அப்படி போன் அப்படி ஆன் பண்ண உடனே மறுநாள் என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு ஏதோ நடந்திருக்கும் எனக்கு பிடிக்காதது, உடனே இந்த போனை பார்த்தோன்னே வந்துருச்சுல, ஐ எம் வெரி சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ டாடி, நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன், ரொம்ப லவ் பண்றேன் டாடி, நாளைக்கு என்ன நல்லா பார்த்துக்கோங்க, லவ் யூ சொல்லிட்டு என்ன வருது. நெட்வொர்க் எனக்கு தெரிய வேண்டிய சூப்பரான 3 வார்த்தை என்ன தெரியுமா? ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ. இது எல்லாருக்கும் சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் அப்பா ப்ளீஸ் சார் அப்படி சொல்லுங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார், சாரி சார் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன். இது புரியாத மனுஷன் யாராவது இருக்காங்களா? அவ்வளவுதான், பிரபஞ்சம் அவதான் சொல்லு. புரியுதா? எவ்வளவு நேரம் இருக்கு? அதுக்கு வந்துருங்க, 2 மணி நேரம் தான் இருக்கு. அப்ப 2 மணி நேரத்துல 1 மணி நேரத்தை என்ன பண்ணணும்னா என் வேலையை செய்யணும். இந்த பிரபஞ்சத்துக்கு நான் வந்திருக்கேன், இந்த பிரபஞ்சத்துல எனக்கான செல்வ வளம் ஒட்டி கிடக்குது. பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நான் பைபிள்ல சொல்றேன்னா எனக்கு நிறைய அதான் தெரியும், குரான்ல இருக்கு அந்த வார்த்தை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில அதே மாதிரி வார்த்தை இருக்கு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்க வைக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அப்ப கடவுள் நம்மளை படைக்கும் போது சரிசமமா தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. யாருக்கும் குறையெல்லாம் சத்தியமா இல்ல. உங்களுக்கு ஒரு கர்மா இருக்கு, அந்த கர்மாவை நீங்க என்ன பண்ண, கடவுள்கிட்ட டெய்லி மன்னிப்பு கேட்டுருங்க, லவ் யூ ஒன்று சொல்லிடுங்க, கொடுத்துருவாரு, வழி கிடையாது அவருக்கும். நீங்க லவ் யூ சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இதெல்லாம் போயிட்டே இருக்கும். கடவுளை அவ்வளோதாங்க மாற்ற முடியும். கரெக்டா இல்லையா? அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க என்ன பண்ணுறீங்கன்னா 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. 1 மணி நேரத்துல யாரோ ஒருத்தருக்கு இந்த பிசினஸ் பத்தி சொல்லுவார். இந்த உலகத்துல லா ஆஃப் ஆவரேஜ் இருக்கா இல்லையா சார்? கிருஷ்ணகிரியில் எவ்வளவு பேர் சார் இருப்பாங்க? எத்தனை லட்சம்?
சிஎம் பார்க்க எத்தனை பேர் சார் வந்தாங்க? 30,000 பேர். அது எத்தனை பேர் காசு கொடுத்துருப்பாங்க சார்? சார் நம்மளோட சிஎம் பார்க்கறதுக்கே யாரும் ஃப்ரீயா வர மாட்டேங்கிறாங்க சார். லா ஆஃப் ஆவரேஜ் காசு கொடுத்து 30,000 பேர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? காசு போட்டு சென்னை சில்கை தொடங்கினவங்களுக்கு கிருஷ்ணகிரியில் 10 லட்சம் பேர் வாங்கிடுவாங்க துணி, அப்படிதானே? எத்தனை பேர் வாங்குறாங்க? லா ஆஃப் ஆவரேஜ். நீங்க ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு பக்கத்துல மங்கலத்துல. நான் அன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணேன், கேக்கு ஸ்வீட்லாம் வாங்கினேன். 700 rupees வாங்கின மேடம், இன்னும் 50 rupees மட்டும் வாங்குங்க ஏதாவதுன்னு சொன்னாங்க. ஏன் சார் கேட்டேன், இதை வாங்குங்க மேடம். போட்டோன்னா நீங்க பிரியாணி ஃப்ரீ மேடம், சிக்கன் பிரியாணி 75 ரூபாய் வாங்குறாங்க. 75 ரூபாய்க்கு வாங்கினா சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. அதுவும் மங்கலம் சூப்பரா இருக்கும். மங்கலம் நான் சென்னையில இருந்து வந்தா மங்கலத்துல வர காலையில கூட நல்ல 2 இட்லி சிக்கன் கிரேவி சாப்பிட்டு வந்தேன். சூப்பரா இருந்துச்சு. மங்கலம்ல தான் எப்பவுமே. சரிங்களா? மங்கலம் இல்ல உண்மையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு மங்கலத்துல 750 ரூபாய்க்கு பேக்கரியில வாங்கினா பிரியாணி ஃப்ரீ. 250 ரூபாய் பிரியாணி. அதுவும் அவங்க கிட்ட சீரக சம்பா பிரியாணி உண்மையிலே நல்லா இருக்கும்ல. கிருஷ்ணகிரியில இருக்க எல்லாரும் வந்து வாங்கிடுவாங்களா சார்? வாங்கிடுவாங்களா சார்? அப்ப லா ஆஃப் ஆவரேஜ் மங்கலம் ஓனருக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து வாங்குவாங்கன்னு ஒரு தோராயமா தெரியும். இல்லைன்னா பிரியாணி பக்கத்துல இருந்து ரெடி பண்ண பாருங்க, தெளிவா அவங்க பிரியாணி கொடுத்துறாங்க. வேற ஏதாவது டக்குனு ரெடி பண்ண முடியாது. பிரியாணி இருக்கும்ல ஹோட்டல்ல, புரியுதா? அப்ப இந்த உலகத்துல எல்லாமே லா ஆஃப் ஆவரேஜ் தானே. அப்ப பெரிய கோடி சொல்றதுக்கே இது புரியுது. கோடியே நம்ம சம்பாதிக்க போறோம், நமக்கு புரிய வேணாமா? அப்ப டெய்லி ஒருத்தருக்கு இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து தினமும் நான் என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப 90 நாள் சொல்லணும்னு முடிவு எடுத்து ஒரு நாள் கூட தவற மாட்டேன். 90 நாள் சொல்லுவேன். அப்படி என்ன குடும்பம் ஓட்டுருவான் கடவுள். எல்லாம் பண்ணிட்டு நீங்க ரிசல்ட் வரல போய் சொல்லிடுங்க, ஐ எம் வெரி சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஆமா, என்னை மன்னிச்சுடு, நான் பண்ணது தப்புதான், என்னை மன்னிச்சுடு, நான் உங்களுக்கு நீங்க செஞ்சதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன், உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நான் தானே என்ன நீ சேர்ந்து லவ் பண்ண, நீ கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சா தானேப்பா எனக்கு ஏதாவது வரும், நான் மட்டும் நான் லவ் பண்ணே இருக்கேன், நீ ஏன்ப்பா லவ்வே பண்ண மாட்டேங்கிறேன்னு கேள்வி. அப்ப 90 நாள் பேசிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கான லா ஆஃப் ஆவரேஜ் இருக்குமா இல்லையா சார் இந்த உலகத்துல? உங்களுக்கு எழுதப்பட்டிருக்குமா இல்லையா சார்? இப்ப ஒரே ஒருத்தர் வந்துட்டாங்க, இந்த ஒரே ஒருத்தர் வந்துட்டாங்க. வந்துட்டு இவருக்கு வந்து என்ன நிறைய பேர் சேர்க்கறத காமிக்கிற ஆர்வத்தை வளர்க்கறத காமிக்கவே மாட்டான். அதான் பிரச்சனை. ஒருத்தர் எப்படியாவது சேர்த்துக்கணும், சேர்த்துட்டீங்க அப்புறம் நெக்ஸ்ட் வளர்க்கணும். சேர்த்தவங்கள லிஸ்ட் எடுக்க வச்சிங்களா? மெமரி ஜாகர்னு ஒண்ணு இருக்கு. இவர் சொல்றாரு, தமிழ் படம் எனக்கு யாரையுமே தெரியாது. அப்படியே மேடம் ஒண்ணுமே இல்லை மேடம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை மேடம். நாளைக்கு வந்து உங்ககிட்ட உட்கார்ந்து மெமரி ஜாகர் மேடம், உங்க வீட்டுக்காரர் எங்க முடி வெட்ட போவாரு, சாரி வாங்கினா நீங்க எங்க போவீங்க, டாக்டர்னா யார்கிட்ட போவீங்க, உங்க வீட்டுல பிளம்பர்னா யாரை கூப்பிடுவீங்க, உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பணக்கார சொன்ன தீபாவளி யாரை கூப்பிடுவீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணா யாரு போறீங்க. இப்போ இதெல்லாம் கேட்டா உங்ககிட்ட பதில் வரும். யாருமே தெரியாதுன்னு சொன்னாங்க சார் இவங்க. நீங்க வேணா மெமரி ஜாகர் வேணா நான் அனுப்பிடுவேன். 100 சார் சத்திர சாவடியில இருக்காங்க சார், டெய்லி இறந்து சாப்பிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட 150 பேர் தெரியுமா? ஆனா நம்ம கல்யாணத்துக்கு மட்டும் 1000 பேர் கூப்பிடுவோம். ஆனா 1000 கல்யாணம் பண்ற மாதிரி பணம் வர்றதுக்கு ஒருத்தர் கூட கூப்பிட மாட்டோம். அவ்வளவு வெக்கம். உங்களுக்கு புரியுதா? லா ஆஃப் ஆவரேஜ் கூப்பிட்டுருங்க. வந்தா ததாஸ்து உங்களுக்கு இருக்கு, வரலன்னா அவங்களுக்கு இல்ல சார். உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு, வரலன்னா அவங்களுக்கு தான் இல்ல. அப்போ 90 நாள் இன்னையில இருந்து நான் கூப்பிட்டு ஒரு முடிவு எடுத்து கூப்பிட்டுட்டே இருக்கேன். டெய்லி ஒருத்தருக்கு பக்காவா பிரசன்டேஷன் கொடுக்குறேன். உங்க குடும்பத்தெல்லாம் அப்ளை வச்சு கொடுக்குறீங்க. இல்ல 35 மினிட்ஸ் என்னோட வீடியோ இருக்கு போட்டு காமிக்கிறீங்க. இந்த ராஜன் சாரோட வீடியோ இருக்கு, லிங்க் இருக்கு, போட்டு ஏதோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை காமிங்க. அவ்வளவுதான். இப்போ பண்ணிட்டே இருக்கீங்க டெய்லி. உங்களுக்கு ஒரு லவ் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி கடவுளுக்கு தேங்க்ஸ் வர சொல்றீங்க, லவ் வர சொல்றீங்க, கொஞ்சம் என்னையே லவ் பண்ணப்பான்னு வர சொல்லிட்டீங்க. அவர் பண்ணுவார்ல கொஞ்சமாச்சு. அப்ப பண்ணி ஒருத்தர் கொடுத்தாரு, இவருக்கு லிஸ்ட் எடுக்கிறேன், இவருக்கு இன்விடேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். எவ்வளவு 2 மணி நேரம் உங்களுக்கு காசு, இவருக்கு அப்புறம் இவரு புள்ள கொடுப்பான். ஏன்னா இவர் காசு அவங்க புள்ளைக்கு போவோம். பேர சம்பாதிப்பான், பேர கொடுக்குற காசு உங்க பேருக்கு காசுலாம் செய்யக்கூடாதா? ஒருத்தருக்கு நீங்க கொடுக்குற டைம் 3 தலைமுறைக்கு பணம் வரீங்க. தலைமுறையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். புரியுதா? அப்ப யோசிங்க, இவர் கொடுக்குற அப்ப 2 மணி நேரம் ஒருத்தர் பிசினஸ் பண்ண தயாரா வராரு. அவரை விடாதீங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேச நேரம் விட்டுட்டு பிடிக்கிறீங்க. பிசினஸ் பண்ண ஒருத்தர் தயாரா வராது, அவருக்கு தான் நிறைய டைம் கொடுக்கணும். கொடுத்து அவர் கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு. இப்போ
இந்த மாதிரி ஒரு மீட்டியா எனக்கு நீ நான் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இன்னொரு 2 லவ்யா உனக்கு சேர்த்து தரேன்னு சேர்த்து லவ் பண்ணி சொல்லலாம்ல.